எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். கற்பனை கெட்டா கதிரொளியோடு கருணை மறவா பண்போடு நம்மை காக்கும் காருணியரே, கண்கவர் மலர்களால் மலர் தடமாக வீற்றிருக்கும் புனிதரின் ஆசிரியை அளிக்க வருகை புரிந்திருக்கும் அருள் தந்தரிகளையும் இறைமக்களாகிய உள்ளூர் வெளியூர் விருந்தினர்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி அழைப்பது பாடகர் குழு மற்றும் பீட சிறுவர்கள். இன்றைய மைய சிந்தனையானது நம் வாழ்வின் கலங்கரை தீபம் அன்னை மரியா. யோவானின் நற்செய்தி வாயிலாக நாம் தியானிப்பது யாதெனில், இயேசுவை முதலாக அருள் செயல் செய்ய தூண்டிய மரியாவின் மாண்பை வெளிப்படுத்துகிறது. ஆம் அன்புக்குரியரே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லி முடித்திருக்கலாம் அவ்விருந்தை. ஆனால் யாருக்கும் இல்லை, ஏழை எளியோருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் இல்லாதோருக்கும் இல்லை. அதனால்தான் மரியா கவலை அடைகிறார். வேறு யாருக்கு அக்கவலை இல்லை? ஏழைகளின் தாய் என்பதினாலே இன்று அனைத்துலருக்கும் தாயாக வீற்றிருக்கிறார். ஏழைகளுக்கும் சுவையான ரசத்தை பருகு செய்கின்றார் நம் தாய். இதுவே கடவுளின் பார்வை, இதுவே திருச்சபையின் பார்வையாக இருக்கிறது. ஆகவே தான் ஏழைகளை புறந்தள்ளாமல் இருப்பவர்கள் இல்லாதோருக்கு கொடுத்து வாழ்ந்தால் இல்லாமை ஒழிந்து எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கும். ஏழைகள் இல்லா உலகமாகும் என்னும் சிந்தனையில் வாழ இவ்விழா மாலை ஆராதனையில் பக்தியோடு பங்கெடுப்போம். பக்கம் எண் 45. பக்கம் எண் 45.
கிறிஸ்தவ நம்பிக்கை துன்ப துயரங்களால் புனிதப்படுத்தப்பட்டது. எனவே நமக்கு வரும் இன்னல் இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்க ஆண்டவரின் விரித்த கரங்களிலே நம்மை சரணாக்குவோம். அவரே நம் புகலிடமும் அருணும் ஆவார். இறைவனின் பல பெயர்களை இணைத்து கூறி இறைவன் ஒருவரே நமக்கு பாதுகாப்பு அளிப்பவர் என்பதை அழுத்தி கூறுகிறார் அடியார். நடு இரவும் நடுப்பகலும் தீமை வாய்ந்தன என்பது நம்பிக்கை. இது மறைந்து தாக்குவோரையும் வெளிப்படையாக தாக்குவோரையும் குறிக்கும். எத்துன்பத்தில் இருந்தும் எந்நாளும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துபவர் நம் கடவுள். கொள்ளை நோய் பரவ இரவு ஏதுவானது என்ற எண்ணம் பலருக்கும் உண்டு. என் நோயும் நம்மை தாக்காமல் கண்ணின் மணி போல் நம்மை எந்நாளும் காத்து வழி நடத்துபவர் நம் ஆண்டவர் ஒருவரே. அவர் நம்மை பாதுகாத்து அரவணைத்து நல்ல உடல் நலத்தை அருளுவார். அவர் நமது புகலிடமாக இருந்து தம் சிறகுகளால் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையில் திருப்பாடல் 91 பாடலாக பாடுவோமா? பாடல் எண் 18. பாடல் எண் 18. சிறகுகளாலே
வெல்லாரே. உன்னதரின் பாதுகாப்பு என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். உன்னதரின் பாதுகாப்பு என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். அவர் ஆண்டவரை நோக்கி உரைக்கிறார். நீரே எனது புகலிடம், எனது அரணும் கோட்டையும், நான் நம்பியிருக்கும் நல்ல இறைவன் நீர். நம்பியிருக்கும் நல்ல இறைவன் நீர். உன்னதரின் பாதுகாப்பு என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். உன்னதரின் பாதுகாப்பு என்றும் வாழ்பவர், வல்லவரின் நிழலிலே தங்கியிருப்பவர். ஆண்டவரே, நீர் என்னிடம் 5 தாலந்துகள் ஒப்படைத்தீர். இதோ இன்னும் 5 தாலந்துகள் சம்பாதித்துள்ளே. நன்று நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே. சிறியவனவற்றில் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால், ஆதலால் உன்னை பெரியவனவற்றிற்கு அதிகாரியாக்குவே. உன் தலைவரது மகிழ்ச்சியில் சேர்ந்து வாழ்க்கையில் நாம் சறுக்கி விழும்போது யார் என்னை பாதுகாப்பார் என நினைக்காமல் நம் கடவுளை நாம் முழுமையாக நம்பும்போது அந்த கடவுளை நமக்கு துணையாக வந்து நம்மை காப்பார். திருப்பாடல் 23 அவர் நமக்கு தரும் வாக்குறுதிகளை தெளிவாக கூறுகிறார். நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது அவர் நம்மை பாலும் தேனும் நிறைந்த கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வார். துன்பங்கள் நம்மை அணுக விடாமல் அரணும் கோட்டையுமாக திகழ்வார். அவர் நம் வாழ்க்கைக்கு தேவையான வழிகளை காட்டி நம்மை நல்லாயனாக வழிநடத்தி நம் வாழ்வை நன்மைகளால் நிரப்புவார். எனவே நம்மை வழிநடத்தும் கடவுளை புகழ்ந்து நீரே என் அடைக்கலம் என தியானித்து பாடலாக பாடுவோமா? பாடலின் 14.
உள்ள பாலும் தேனும் நிறைந்த கானான் புல்லும் மேய்ச்சலும் அருவியும் உள்ள பாலும் தேனும் நிறைந்த கானான் அழைத்து சென்று களைப்பை ஆற்றி புத்துயிரூட்டுகின்றார். அழைத்து சென்று களைப்பை ஆற்றி புத்துயிரூட்டுகின்றார். இறைவன் என்னை காக்கின்றார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். தீமை துன்பம் நெருங்க விடாமல் அரணும் கோட்டையும் புகலிடமான தீமை துன்பம் நெருங்க விடாமல் மரணம் கோட்டையும் புகலிடமான வார்த்தை கேடையும் கவசமாக காத்து வருகின்றார். வார்த்தை கேடையும் கவசமாக காத்து வருகின்றார். இறைவன் என்னை காக்கின்றார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். இருளும் பள்ளமும் எதிரியுமான எரிகோ யோர்தான் தடைகளை மாற்றி இருளும் பள்ளமும் எதிரியுமான எரிகோ யோர்தான் தடைகளை மாற்றி வாழ்வின் வழியை எனக்கு காட்டி சீயோனில் சேர்க்கின்றார். வாழ்வின் வழியை எனக்கு காட்டி சீயோனில் சேர்க்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. மகிழ்ச்சியூட்டும் இடத்தில் வைத்து சிறகுகள் நிழலில் காக்கின்றார். இறைவன் என்னை காக்கின்றார். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவனவற்றும் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான். ஆதலால் உன்னை பெரியனவற்றிற்கு அதிகாரியாக்குவேன். உன் தலைவரது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள்.
ஆண்டவரின் அடியார்களே, இறைவனுக்கு பன்னிசைப்பீர். மன்னிப்பும் மறுவாழ்வும் அளிக்கும் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று துன்புற்றோருக்கும் பாவிகளுக்கும் தான் தெரியும். அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அவர் நமது அனைத்து இன்னல் இக்கட்டுகளையும் தீர்ப்பார். துன்ப துயரத்தால் நாம் நிலைகுலையும் போது நல்லரணாயிருந்து நம்மை காப்பார். நல்ல நீதிமானாயிருந்து எளியோரை தீயவர் அண்ட விடாமல் அவர்களை அவரே காத்து நன்மைகளால் நிரப்பி வாழ்வளிப்பார். நாம் நீதிமானாக வாழும்போது ஆண்டவரின் கண்கள் நம்மை நோக்கி பார்க்கும். அப்போது நம் ஜெபங்கள் அனைத்தையும் அவர் செவிகள் கேட்கும். எனவே அவர் நமக்கு துணையாய் இருக்கும்போது வாழ்வில் தீமை அணுகாது என கூறும் திருப்பாடல் 34 பாடலாக பாடி நம் கடவுளை புகழ்வோமா? இனியவரே
இறைவனுக்கு பன்னிசைப்பீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவரிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போய் போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவருடைய நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓ பரிசுத்தமான மீன்களை, நீங்களாவது ஆண்டவரின் இறை வார்த்தையை கேளுங்கள். ஓ பரிசுத்தமான மீன்களை, நீங்கள் பேறு பெற்றவர்கள். நோவாவின் காலத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்த பொழுது மீன்களை மட்டும் அழிக்கவில்லை, நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஓ பரிசுத்தமான மீன்களை, நீங்கள் பேறு பெற்றவர்கள். என் இறைவாக்கினர் யோனா உன் வயிற்றில்தான் 3 நாட்கள் குடியிருந்தார். நீயோ பேறு பெற்றவன். ஓ பரிசுத்தமான மீன்களை, நீங்கள் பேறு பெற்றவர்கள். என் ஆண்டவர் வரி செலுத்துவதற்கு சாத்தோர் நாணயத்தை உன் வாயிலிருந்து தான் நீ கொடுத்தாய். நீ பேறு பெற்றவன். ஓ பரிசுத்தமான மீன்களை, நீங்கள் பேறு பெற்றவர்கள். உயிர்த்த என் ஆண்டவர் முதலில் புசித்தது உன்னைத்தான். நீ பேறு பெற்றவன். ஓ பரிசுத்தமான மீன்களை, நீங்கள் பேறு பெற்றவர்கள். 5000 மக்கள் பசி தீர்ப்பதற்கு நீ மட்டும் பலுகி பெருகினாய். நீ பேறு பெற்றவன். மீன்களை, நீங்களாவது ஆண்டவன் இறைவார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி ரிமினி தீவில் தன் கையில் இறைவார்த்தை நின்று கோடி அற்புதம் அந்தோனியாருடைய அருள் வரங்களால் நீங்கள் நிறைக்கப்பட இறைவார்த்தையை கேளுங்கள் என்ற உச்சரிப்போடு இந்த மறையுரை உங்களுக்காக ஆரம்பிக்கின்றேன். அன்பு இறை மக்களை, இன்று தந்திருக்கின்ற மைய சிந்தனை என்னுள்ளே ஏற்படுத்தி நிறைய எண்ணங்கள். வழக்கமாகவே மிகச் சுருக்கமாக மறையுரை ஆற்ற வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பேன். ஆனால் அன்னை மரியாளை பற்றி பேச வேண்டுமானால் அது ஒரு மிகப்பெரிய சமுத்திரம்.
அந்த சமுத்திரத்தில் நாம் அறிந்தது எல்லாமே சிறு துளிகள் மட்டும்தான். உங்களுடைய நினைவிற்கு கொண்டு வருகிறேன். திரு அவையில் ஒரு மன்னனை புனிதராக திருவிழா எடுப்பார்கள். ஒரு மன்னனுக்கு திருவிழா நடக்கும். அவருடைய பெயரை திருப்பலி புத்தகத்தில் இன்றுவரை வைத்திருக்கிறார்கள். மன்னன் 9ஆம் லூயி, புனித 9ஆம் லூயி என்று அவருடைய விழாவை நாம் திரு அவையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் ஏன் ஒரு மன்னனை நாம் புனிதராக கொண்டாடுகிறோம் என நாம் சிந்தித்ததில்லை. மன்னன் எப்படி புனிதரானார் என்ற வார்த்தைகளுக்கு பின்பாக ஒரு தேடலை செலுத்தினார். 8ஆம் லூயி என்ற மன்னனுக்கும் பிரான்ஸ் நாட்டினுடைய இந்த பிளான்சி ஆஃப் காஸ்டேல் என்ற அரசிக்கும் பிறந்த அன்பு மகன்தான் 9ஆம் லூயி என்ற அந்த ஒரு மன்னன். 12 ஆண்டுகள் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள், 12 ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாத இவர்கள் தம்முடைய வாழ்க்கையினுடைய கசப்புகளை மட்டுமே அனுபவிக்கிறார்கள். ஒரு மன்னனுக்கு குழந்தைகளை என்று சொன்னால் அவன் அரசே இல்லாமல் போய்விடும் அல்லவா? அவன் அரசாட்சி செய்கிறான். அரசாட்சி செய்கிற அவனுக்கு குழந்தை செல்வம் இல்லை. அந்த நேரத்தில் தான் டோமினிக் என்ற சுவாமிநாதர் இந்த காஸ்டைல் என்ற இந்த அரசியை சந்திக்கிறார். இந்த அரசியை சந்தித்து ஜெபமாலை செபியுங்கள் என்று ஜெபமாலையுடைய கரங்களிலே கொடுக்கிறார். அரசி திகைத்து போகிறாள். ஒரு அருள் தந்தையாக ஒரு டோமினிக் என்ற சுவாமிநாதர் அவரை சந்தித்து, என் கையிலே ஒருவேளை இந்த ஜெபமாலை தரப்பட்டிருக்கிறது, இந்த ஜெபமாலையை ஜெபித்து பாருங்கள் என்று அன்னையை காட்சி கண்ட அந்த டோமினிக் அந்த அரசியிடம் சொல்கிறார், ஜெபமாலை ஜெபிக்க சொல்கிறார். 12 ஆண்டுகள் குழந்தை செல்வம் இல்லாத இவர்களுக்கு கிடைத்த குழந்தை இந்த 9ஆம் லூயி என்ற இந்த மன்னன். இந்த குழந்தையை பெற்றெடுத்த வேளையில் இந்த அரசுக்கு இன்னொரு நிகழ்வு என்று சொன்னால், முதலில் பிறந்த குழந்தை பிலிப் என்ற ஒரு குழந்தை. அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்து போனது. அரசி காஸ்டேல் ஆஃப் பிளான்சி என்பவர் இவள் கட்டளையிட்டால், நான் மட்டும் ஜெபமாலை சொல்லக்கூடாது, அரசவில் உள்ள எல்லாருமே ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்க எல்லோரும் ஜெபித்து பிறந்த குழந்தை தான் 9ஆம் லூயி என்ற மன்னன். நம்முடைய இந்திய நாட்டில் எதை எடுத்தாலும் அசோக சக்கரம் இருப்பதை போல, அசோகரை மறக்காத ஒரு நாடு போல் 9ஆம் லூயி என்ற மன்னன் ஜெபமாலை ஜெபித்து பிறந்த குழந்தை. தாய் எந்த பாதையில் பயணித்தாளோ அந்த பாதையில் தான் தன் குழந்தையை வளர்த்தினாள். அவன் வளர வளர அன்னை மரியாளுடைய மகனாகவே வளர ஆரம்பித்தார். முதல் முறையாக ஒரு மன்னன் ஏழைகளை இல்லந்தோறும் சந்திக்க ஆரம்பித்தான். முதல் முறையாக ஒரு மன்னன் ஓக் ட்ரீயினுடைய தாழ்வாரத்தில் அமர்ந்து மக்களுக்கு நீதி சொல்கிற மன்னனாக இருந்தான். ஏழை எளியவர்களுக்கான நல்ல திட்டங்கள் செய்பவராக இருந்தான். தனக்குரிய இன்பத்தை தேடுவதை விட மக்களுக்கான நல்லதை செய்வதற்கு முன் வந்தான். முதல் முறையாக ஒரு அரசன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற படிப்பினை உலகத்திற்கு கொடுத்தான். அவர் கற்றுக் கொடுத்தது எல்லாமே, வாழ்க்கையில் உங்களுடைய நிறைவை காண வேண்டுமானால் மரியாளோடு பேசிக்கொள்ளுங்கள் என்ற அன்பை கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இவையெல்லாம் ஒருவேளை 1214ஆம் ஆண்டுகளில் உள்ளது. இவையெல்லாம் நீண்ட காலம் என்று சொன்னால், இளம் தலைமுறையினர் தானே நிறைய இருக்கிறோம். எல்லாருடைய கையிலும் செல்போன் உண்டு தானே. 2014ஆம் ஆண்டு, ஒரு 11 ஆண்டுகளுக்கு முன்பாக நைஜீரியா நாட்டை சார்ந்த ஆலிவர் தாஷே தோமே என்ற ஒரு ஆயர் இந்த உலக மக்களுக்கு சொன்ன செய்தியை கேளுங்கள், ஒருவேளை வாய்ப்பு இருந்தால். நைஜீரியா நாட்டை சார்ந்த அந்த ஆயர் ஆலிவர் தாஷே தோமே உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார். 2014ஆம் ஆண்டு தன்னுடைய மறை மாவட்டத்தில் உள்ள 700 மக்களை தீவிரவாதிகள் கடத்தி செல்கிறார்கள். 700 மக்களை இழந்து ஒரு சமூகம் கண்ணீரோடு இருக்கிறது. ஆயர் சொல்கிறார், தன் மக்களை எல்லாம் அழைத்து சொல்கிறார், நான் ஒருவேளை என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கிறேன். 700 மக்களை பிணை கைதிகளாக கிடைத்து வைத்திருக்கிறார்கள், என்ன செய்வது? இந்த ஆயர் தன்னுடைய ஆயிரத்தில் இருந்த சிற்றாலயத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆலிவர் தாஷே தோமே என்ற இந்த ஆயருக்கு இயேசு காட்சி கொடுக்கிறார். இயேசுவை காட்சியாக கண்ட வேளையில் இயேசு அவர் கையிலே ஒரு வாளை கொடுக்கிறார். இவருக்கு மிகப்பெரிய கேள்வி என்ன என்று சொன்னால், நான் எப்படி போய் போராட முடியும்? நான் ஒரு ஆயர் எப்படி வாளை கொண்டு போய் இந்த தீவிரவாத அமைப்பை கொலை செய்ய முடியும்? என்னால் இயலாத காரியம் என்று சொன்ன வேளையில் 3 நேரம் அசரீரியாக காதுகளில் வார்த்தை கேட்கிறது, போகோ ஹராம் இஸ் கான் என்ற ஒரு வார்த்தை. போகோ ஹராம் இஸ் கான்,
போக்கோகராம் என்ற அந்த அமைப்பு இல்லை என்று அந்த வார்த்தை கேட்கிறது. கையில் இருப்பதோ வாள். கலங்கி போன ஆயர் கண்களை மூடிக்கொண்டு அழுதுவிட்டு திரும்பி பார்க்கிற வேளையில் கையில் இருந்த வாள் ஜெபமாலையாக மாறுகிறது. இந்த ஆயர் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த தன் மக்களை சொல்கிறார், எல்லாரும் ஜெபமாலை ஜெபித்து பாருங்கள், எல்லோரும் ஜெபமாலை சொல்லுங்கள், நிச்சயமாக நமக்கான விடுதலை கிடைக்கும். என் அன்பு மக்களே, 700 மக்கள் நாடு திரும்பியது மட்டுமல்ல, போக்கோ ஹராம் என்ற அந்த தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் என்ன நடந்ததென தெரியாது ஒரு நாட்டில் பொது மன்னிப்பை கேட்டு ஆயுதங்களை ஒப்படைத்து மனம் திரும்பினார்கள். ஆலிவர் தாஷேதோமே என்ற நாயர் சொல்கிறார், மரியாளின் திருப்பாதம் என்றால் அவள் காட்டும் பாதைதான் உலகத்தில் சிறந்தது. கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, எண்ணற்ற சாட்சிகளை, எண்ணற்ற நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். நாம் எளிமையாக நம்முடைய இல்லங்களில் எல்லாமே ஏறத்தாழ ஆலயத்தில் இல்லத்தில் சகாய மாதாவினுடைய படம் இருக்கும். நாம் எப்பொழுதாவது இந்த படத்தை உற்று பார்த்திருக்கிறோமா? இந்த படம் என்ன நிகழ்வை சொல்லுகிறது என தெரியுமா மக்களே? பலரால் இந்த படத்தினுடைய பின்னணிகள் எல்லாம் நிறைவேறுக்கு தெரியாது. இந்த படம் புரித மத்தியினுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்ட அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு அழிந்து போனது. முதல் முறையாக வரையப்பட்ட சகாய மாதாவினுடைய அந்த படம். அப்பொழுது பீடச்சிறுவனாக அந்த ஆலயத்திலே பணியாற்றிய ஒரு பீடச்சிறுவன், எந்த ஆலயம் அழிக்கப்பட்டதோ அந்த ஆலயத்தில் இதே போல சிறு குழந்தை போல் ஒரு பீடச்சிறுவன் இருந்தான். அந்த பீடச்சிறுவன் அதே ஆலயத்தில் கடவுளோடு நெருக்கமாக வளர்ந்து அவர் ஒரு திருத்தந்தையாக மாறினார். 9ஆம் பயஸ். அந்த திருத்தந்தை தான் இந்த படத்தை மீட்டெடுத்தவர். அவருடைய கரங்களில் தான் மீண்டும் அது கொடுக்கப்பட்ட பிறகுதான் உலகத்துக்கு சொன்னார். சகாய மாதா அல்ல மக்களே, பழைய மொழிபெயர்ப்பு முதியோர் இருந்தால் சொல்வார்கள், நித்தியத்திற்கும் நித்திய உதவியின் அன்னை என்று பெயர். சகாய மாதா என்பதை விட நித்திய உதவியின் அன்னை என்றுதான் அந்த படத்தை அழைப்பார்கள். தன் குழந்தையை தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கின்ற அன்னை, அந்த குழந்தையை தழுவுவதை போல் அந்த கரங்கள் இருக்கும். அன்னையின் முகம் நேரே இருக்கும், குழந்தையை சுண்டைய முகம் திரும்பி இருக்கும். குழந்தையை சுண்டைய கால்கள் இருக்கிற ஒரு செருப்பு அப்படி நழுவி கீழே விழுவதாக இருக்கும். 2 ஒருவேளை அதிதூதர்கள் ஆண்டவரின் வார்த்தையை தாங்கி நிற்பார்கள். ஒருவருடைய கையில் இருப்பதோ சிலுவை ஆணிகள், ஒருவருடைய கையில் இருப்பதோ கடற்பஞ்சு விஷப்பஞ்சுகள் போன்ற அந்த துன்ப துயரமான காடி நிறைந்த அந்த கசப்பு காடியை அருந்துவது. குழந்தை இயேசு பயந்து போகிறார். பயந்த நிலையில்தான் தாயின் கரங்களில் ஓடி அவள் அந்த இயேசு அடைக்கலமாகிறார். அடைக்கலமான வேளையில் தான் உலகத்தை திரும்பி பார்க்கிறார். என் அம்மாவின் கையில் இருந்தால் எனக்கு ஆபத்தில்லை என உலகத்தை அப்படி திரும்பி பார்ப்பதை போன்றுதான் அந்த படம் நமக்கு சொல்கிற செய்தி. இந்த உலகத்தினுடைய துன்ப துயரம் வருகிற வேளையில், இந்த உலகம் நம்மை அச்சுறுத்துகிற வேளையில், இந்த உலகம் நம்மை பயம் உண்டாக்குகிற வேளையில், இந்த உலகம் நம்மை ஒருவேளை எச்சரிக்கிற வேளையில், கடன் சுமை, துன்பம், வேதனை, நெருக்கடி என விழுகிற வேளையில் எழுந்து நிற்பதற்கு தான் அன்னை மரியாளுடைய அந்த மடி நமக்கு தேவைப்படுகிறது. இதுதான் ஒருவேளை தாய் மரியாள் எனும் இந்த கலங்கரை தீபத்தை நாம் நாடி நிற்பது. எனவேதான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாச பாதுகாவலர் அந்தோனியார் அவருடைய மரண செய்தியை வாசியுங்களேன். இறப்பு நெருங்கி வருகிறது. 36 வயது இளைஞர் ஒருவன் மரணத்தின் கண்ணுக்குன்பாக தருகிறது. தன் நண்பனை ஆற தழுவி கொண்டு சொல்கிறார், தூரமாக ஒளி தருகிறது, அதில் நான் அன்னை மரியாளை பார்க்கிறேன். தாய் மரியாளுடைய கீதத்தை ஒலித்துக் கொண்டே இருங்கள். என் கண்கள் இமை மூடுகிற வேளையில் என் அன்னை மரியாளுடைய பாடலை தான் நான் கடைசியாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். தன் கரங்களில் பற்றி இருந்த அந்த மரச்சிலுவையோடு நிற்கிறார். மரியாளின் பாடல் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். எனவேதான் சொல்கிறேன், தாய் மரியாள் என்ற இந்த உன்னத அன்னை இருக்கிறதை, இந்த அன்னையை நாடி நிற்கிற வேளையில் பல நேரங்களில் இந்த தாய் மரியாளுடைய பாச பாதுகாப்பு நம்முடைய பொழுதும் இருக்கும். புனித டோமினிக் என்ற சுவாமிநாதர் அன்னை மரியாளை காட்சியாக கண்ட பிறகு இந்த உலகத்திற்கு சொன்ன செய்தி என்ன என்று சொன்னால், நிறைய துறவிகள் இடது பக்கத்தில் ஜெபமாலையை தொங்க விட்டிருப்பார்கள். பெரிய ஜெபமாலை இடது பக்கத்தில் தொங்க விடுவார்கள் தொடக்க காலங்களில். ஏனென்று சொன்னால் அதுதான் வாழ், போர் வாழ். உனக்கு துன்பம் என்று சொன்னால் இதைவிட பெரிய வாழ் உன்னை எதுவும் மீட்காது என்பதற்காகத்தான் அன்னை மரியாளுடைய ஜெபமாலை இடது பக்கமாக தொங்க விடுவார்கள். இந்த உலகத்தில் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். செஸ்டோகோவா அன்னை கேள்விப்பட்டிருக்கிறோமா? இதை நாம் செஸ்டோகோவா அன்னை என்று ஒரு அன்னை உண்டு. போலந்தின் ராணி என்று அழைப்பார்கள். போலந்து தேசத்தினுடைய மக்கள் சொல்கிற வார்த்தை, எங்கள் நாட்டின் ராணி செஸ்டோகோவா அன்னை என்று சொல்வார்கள். அந்த அன்னை கருப்பு நிறத்தில் இருப்பார்கள். குழந்தையும் கருப்பாக இருக்கும். அன்னையினுடைய முகத்தில் நீண்ட ஒரு காயம் இருக்கும்.
இது அன்னை மரியாளுடைய இந்த முகத்தில் இருக்கக்கூடிய காயம். இந்த அன்னை மரியாளுடைய இந்த திருசுரூபம் எவ்வாறு செய்யப்பட்டது சொன்னால், லூக்கா நற்செய்தியாளர் அன்னை மரியாள் வாழ்ந்த வீட்டினுடைய அந்த மரங்களை எடுத்து செய்ததாக சொல்வார்கள். அந்த அன்னை மரியாளுடைய முகத்தை போர் முனையிலே அவர்கள் கிழித்த வேளையில் காயப்பட்ட அந்த காயம் இன்று வரை அது அப்படி தெரிகிறது. 1683ஆம் ஆண்டு ஏற்பட்ட காயம் 2026 அந்த சுரூபத்தை கண்டாலும் அந்த காயத்தோடு தான் காட்சி கொடுக்கிறார்கள். சிஸ்டோகோவா அன்னையிடம் வேண்டித்தான் வியன்னா போருடைய வெற்றி இருந்தது என ஒரு மாபெரும் மன்னன் அதற்கு சாட்சியை முன்வைக்கிறான். நான் மக்களை வழிநடத்தி சென்ற வேளையில் கையில் ஜெபமாலையோடு பயணித்தோம், வெற்றியை கண்டோம் என சொல்வார்கள். இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என தெரியாது என்று அந்த கானாவூர் திருமணத்தின் நிகழ்வுக்கு பின்பாக மரியாள் நின்று கொண்டே இருக்கிறாள். சுவை மிகுந்த ஒருவேளை ரசத்தை, சுவை மிகுந்த வாழ்க்கையை திருமண இல்லத்தில் எல்லாரும் கைவிட்டு சென்ற வேளையில் என் வீட்டின் ஓரத்தில் தாய் மரியாள் நின்று கொண்டே இருக்கிறாள். திருமணத்துக்கு வந்தவர்கள் அனைவருமே விருந்துண்ண வந்தார்கள். ஆனால் திருமண இல்லத்தினுடைய அந்த தாய் தகப்பனுடைய துயரத்தை தீர்ப்பதற்காக தாய் மரியாள் அந்த இல்லத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். என் அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையினுடைய கசப்புகள், நெருக்கடிகள் நம்மை நெருக்குகிற வேளையில் மறக்காமல் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வீட்டின் ஏதோ ஒரு ஓரத்தில் அன்னை மரியாள் நின்று கொண்டே இருக்கிறார், நம் துயரத்தை மாற்றும் தாயாக. வாழ்க்கையை நாம் நிலைகுலைந்து போகிற வேளையில் எப்பொழுதுமே உங்களுக்கு கையில் மறக்க முடியாமல் வைக்க வேண்டியது ஜெபமாலையாக இருக்க வேண்டும். ஒருவேளை எங்களுடைய அன்னையர்கள் எங்களை வளர்த்திய நாட்களில் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள், கையில் ஜெபமாலை இல்லாமல் பயணிக்க கூடாது என்பதுதான் சிறந்த படிப்பினையாக இருந்திருக்கிறது. எனவே தான் சொல்கிறேன், இது ஒரு போர் வாழ்க்கையுடைய துயரம் நம்ம வீழ்த்துகிற வேளையில் கலங்கரை தீபமாக தாய்மரியாளை பற்றி பிடிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். பள்ளி புத்தகங்களில் அந்த கூடைகளில் அவர்கள் புத்தக பையோடு ஜெபமாலை மறக்காமல் எடுத்து சொல்லட்டும். அவர்கள் வேலைக்காக பயணத்திற்காக எங்கு சென்றாலும் அன்னை மரியாளை சுமந்து செல்கிற பிள்ளைகளாக அந்த பாதுகாப்புடைய கருவி தன்னுடைய உடைகளை சுமந்து செல்கிற வழக்கம் இருக்கட்டும். இல்லங்கள் சோர்ந்திருந்தால், கவலையோடு இருந்தால், வாழ்க்கையுடைய திசை தெரியாமல் இருந்தால் ஜெபமாலை ஜெபிக்க சொல்லிக் கொடுங்கள். என் அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவருடைய வாழ்க்கையை மட்டுமாவது வாய்ப்பிருந்தால் கேட்காவது செய்யுங்கள். திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் ஒரு கேள்வி கேட்டார்கள், உங்கள் அறையில் இருக்கிற இந்த சகாய மாதாவுடைய படம் எதை சொல்கிறது என சொல்லி அவர் சொன்னார், குழந்தையாக பிறந்த வேளையிலே தாயை இழந்தவன் நான். என் அண்ணன் மருத்துவராவான், குடும்பம் மாறும் என்ற நிலத்தில் அண்ணனும் மரணம் அடைந்தான். என் அப்பா அவர் முதுகில் வைத்து என்னை சுமந்து அழைத்து செல்வார், கோவிலாக எடுத்து செல்வார். இரவு நேரத்தில் குழந்தையாக இருக்கிற நான் எழுந்து அழுவேன். அம்மா என்று அழுகிற வேளையில் என் அப்பா சொல்லி கொடுத்தது, இதோ அம்மா இருக்கிறார், கையிலே அண்ணன் இருக்கிறான் என்று சொல்லிதான் அந்த சகாய மாதாவை என்னிடம் காட்டி கொடுத்தார்கள். எப்பொழுதெல்லாம் அம்மாவின் ஞாபகம் வந்ததோ இந்த தாய் மரியாள் தான் பயணிக்க ஆரம்பித்தேன். இன்று ஒரு திருத்தந்தையாக நிற்கிறேன். என் வாழ்க்கையில் என் கழுத்தில் அணிந்த உத்திரியமும் என் அறையில் இருக்கிற தாய் மரியாளுடைய படமும் எப்பொழுதும் மாறாது என்பதை இந்த உலகத்திற்கு சொன்னவர். மரியாள் என்னும் உன்னத கீதம் பாடி முடியாத கீதமாக இந்த உலகத்தில் பரவிக்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை நிலைகுலைகிற வேளையில் அன்னை மரியாளின் ஜெபமாலை பற்றி பிடித்தால் தூயவர் காட்டுகிற அதே பாதையில் நீங்களாவது இறை வார்த்தையை கேளுங்கள் என மீன்களோடு ரிமினி தீவில் கேட்டவர் உங்களோடு கேட்கிறார், நீங்களாவது இறை வார்த்தையை கேளுங்கள். ஆமேன். இறுதி வரை நிலைத்திருப்பவன் மீட்பு பெறுவான். பக்கம் எண் 46. பக்கம் எண் 46. நினைக்கின்றது.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய திருவிழாவை மாலை ஆராதனையோடு கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நம்முடைய இதயங்களையும் மனங்களையும் இறைவன்பால் எழுப்பி நம்முடைய தேவைகள், நம்முடைய மன்றாட்டுக்கள், நம்முடைய ஆதங்கங்கள், நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய சோதனைகள் எல்லாவற்றையும் நம்முடைய பாதுகாவலராகிய புனித அந்தோனியாருடைய வழியாக இறைவனிடத்தில் கொண்டு சேர்த்து இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நம்மை தம்முடைய அன்பாலும் அருளாலும் நிறைவாக ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்றும் உருக்கமாக மன்றாடுவோம். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்து எஞ்சுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு திரு வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகியோரும் பொதுநிலையினராகிய நாங்களும் மக்களினத்தார் காண எம் சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் உமது மீட்பினை பறைசாற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் என்கிற நம்பிக்கையில் திருமுழுக்கு பெற்றுள்ள அனைவரும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழவும் வாழ்க்கையின் முடிவில் விண்ணக பேச்சினை அடையவும் எம் குடும்பங்களிலும் திரு அவையிலும் வாழ்ந்து மரித்த அனைவரும் நிறைவாழ்வின் பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வேற்று நாட்டையும் இனத்தையும் சார்ந்த நாமானின் நோயை குணமாக்கி உலகமெங்குள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை காண செய்த இறைவா, உலகாலும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆளப்போகும் அனைத்துலக மக்களும் இன மத மொழி வேறுபாடின்றி அனைவரையும் ஏற்று வாழவும் பகைமைக்கு இடம் தராமல் ஒன்றுபட்டு மானுடத்தை உருவாக்க உழைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்கிற பவுலடியாரின் அறிவுரையின்படி எல்லா காலத்திலும் உமக்கும் பிறருக்கும் நன்றியுள்ளவர்களாய் வாழவும் துன்பத்திலும் துயரத்திலும் மட்டுமில்லாமல் உண்மை நினைவு கூர்ந்து உம்மிடம் ஓடு வருவராய் இல்லாமல் எங்கள் வெற்றிகளிலும் மகிழ்ச்சியான தருணங்களிலும் நன்மைகள் அனைத்திலும் ஊற்றும் நீரே என்பதை உணர்ந்து நன்றியுடன் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நிறைந்த இறைவா, ஏழையின் மன்றாட்டு மொழிகளை ஊடுருவி செல்லும் என்று நீர் உரைத்ததை நினைவு கூறுகிறோம். பணக்காரனையும் வரி தண்டுபவனையும் போல் ஏழைகளையும் வறியவர்களையும் இகழ்ந்து ஒதுக்கும் மனநிலையை
எங்கள் சமூகத்தில் இருந்து அகற்றி நாங்களும் உம்மை போல ஏழைகளின் கூக்குரலை கேட்கும் மனதையும் அவர்களுக்காக செயலாற்றும் துணிவையும் பெற்று உமது நீதியின் ஆட்சியை கட்டியெழுப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் மௌனமாக மன்றாடுவோம். மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மன்றாடுவோமாக. என்று வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய திருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற மன்றாட்டுக்களை கனிவாய் ஏற்றருளும். உமக்கு உகந்த முறையில் சேவை செய்ய பெயர் பெற்ற அந்த புனிதருடைய பேரவலங்களின் ஆதரவால் பாவங்கள் அனைத்திருந்தும் எங்களை விடுவிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 45. பாடல் எண் 45.
வரவே காத்திருப்பேன் நான். உருகி உருகி தீர்ந்திடும் ஒரு மெழுகு திரி போல் நான் இந்த உள்ளம் நீ வரவே காத்திருப்பேன் நான். ஆத்மநாதா எந்தன் உள்ளத்தின் வாசல் திறந்திடுவே. ஸ்நேகநாதா எந்தன் இதய பீடத்தில் நீர் வந்து வாழ்ந்திடுமே. ஆத்மநாதா எந்தன் உள்ளத்தின் வாசல் திறந்திடுவே. ஸ்நேகநாதா எந்தன் இதய பீடத்தில் நீர் வந்து வாழ்ந்திடுவே. கருணையாய் உள்ளத்தில் நீரின்று வரும் நேரம் என்றும் நான் நன்றியை தந்திடுவேன் தெய்வமே. கருணையாய் உள்ளத்தில் நீரிட்டு வரும் நேரம் என்றும் நான் நன்றியை தந்திடுவேன் தெய்வமே. உம்மில் ஒன்று சேர்ந்திட உம்மில் ஒன்றாய் வாழ்ந்திட உம்மில் ஒன்று சேர்ந்திட உம்மில் ஒன்றாய் வாழ்ந்திட ஆசை எனக்கு உண்டு ஆத்மநாதனே. ஆத்மநாதா எந்தன் உள்ளத்தின் வாசல் திறந்திடுவே. ஸ்நேகநாதா எந்தன் இதய பீடத்தில் நீர் வந்து வாழ்ந்திடுவே. ஆத்மநாதா எந்தன் உள்ளத்தின் வாசல் திறந்திடுவே. ஸ்நேகநாதா எந்தன் இதய பீடத்தில் நீர் வந்து வாழ்ந்திடுவே. உருகி உருகி தீர்ந்திடாம் ஒரு மெழுகு திரி போல் நான் எந்த உள்ளம் நீ வரவே காத்திருப்பேன் நான். தடுமாறும் என் பாதையில் காவலாய் நிற்பீரே. அன்னையாய் என்னை நீர் அருமையாய் பாதுகாப்பீரே. தடுமாறும் என் பாதையில் காவலாய் நிற்பீரே. அன்னையாய் என்னை நீர் அருமையாய் பாதுகாப்பீரே. அன்பாய் என்னை நினைப்பீரே. என் உள்ளத்தில் நீர் நிறைவீரே. அன்பாய் என்னை அணைப்பீரே.
உள்ளம் நீர் வரவே காத்திருப்பேன் நான். ஆத்மநாதா என் உள்ளத்தின் வாசல் திறந்திடுவே. ஸ்நேகநாதா என் இதயம் தேட நீர் வந்து வாழ்ந்திடுவே. ஆத்மநாதா என் உள்ளத்தின் வாசல் திறந்திடுவே. ஸ்நேகநாதா என் இதயம் தேட நீர் வந்து வாழ்ந்திடுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தை வெற்றின் மறைபொருளை வணங்க நாங்கள் உன் மீட்பின் பலனை இடைவெளாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே இந்த வழிபாட்டிற்கு தலைமையேற்று நமக்காக சிறப்பான ஆசிரியர் வழங்கி நமக்காக ஜெபித்தவர்கள் அருட்தந்தை மார்சலின் அவர்கள், எப்பொழுதுமே நமக்கு துணை நிற்கின்றவர்கள். தந்தை அவர்களுக்கு நன்றி. நல்ல ஒரு அருளுரையாற்றி நமக்காக இறைவேண்டல் செய்தவர்கள் அருட்தந்தை சாம் மேத்யூ, பெரியகாடு திருத்தலத்துடைய அதிபராக இருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கும் நம்முடைய ஜெபமும் நன்றியும். இந்த நாளை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பாடகர் குழு பீடச்செல்வர்களுக்கு நன்றி. இன்னும் சிறிது நேரத்திலே புனித அந்தோணியார் தேர் பவனி நடைபெறும். அதிலும் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாளைக்கு நம்முடைய பாதுகாவலரின் 10வது திருவிழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். நாளை காலையில் 7:45 மணிக்கு ஜெபமாலை, தொடர்ந்து ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறும். நாளைய தினத்தை சிறப்பிக்கின்றவர்கள் பங்கு மக்கள், மறைக்கல்வி மன்றம், பங்கிலிருந்து திருமணமாகி சென்ற பெண்கள். நாளை மதியம் 12 மணிக்கு புனித அந்தோணியார் தேர் பவனி நடைபெறும். மாலையில் 6 மணி கோடை இறக்கும் நற்கருணை ஆசிர் நடைபெறும். இரவு 7 மணிக்கு மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழா நடைபெறும். அனைத்திலும் நீங்கள் கலந்து கொண்டு விழா சிறப்புற ஒத்துழைக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை கொண்டாடும் திரு சர்க்கஸ் திருவதி பேபி சனுஜா இவர்களை ஆண்டவர் பேரால் வாழ்த்துகின்றோம். நாம் ஜெபிக்கின்றோம். பாடல் எண் 65. பாடல் எண் 65.
ஆத்துமத்தை காத்தவரே உலகையா செல்வமென ஆத்துமத்தை காத்தவரே தீமைகளும் பாவங்களும் ஒளிந்திட ஜெபங்கள் செய்தவரே ஆட்டி வரும் பேய்களையும் விரட்டிட ஆற்றல் கொண்டவரே வாழ்க 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 எங்கள் காவலரே வாழ்க 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 எங்கள் காவலரே நாவலியா நாயகரே புனித அந்தோணியாரே தஞ்சமென உம்மை நாடி வந்தோம் நலங்கள் தந்தருளீரே நாவலியா நாயகரே புனித அந்தோணியாரே தஞ்சமென உம்மை நாடி வந்தோம் நலங்கள் தந்தருளீரே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.